ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரிஸ் லைஃப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் தாங்க. குச்சி சிப்ஸ் ட்ரை பண்ணலாம் வாங்க. இது வந்து டாப்பியாக்கோ சிப்ஸ்னு சொல்லலாம். அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கதும் சேனலில் போட்டிருக்கேன். அது பாயில் பண்ணாமல் சிப்ஸ் போடுறது. இது வந்து பாயில் பண்ணிவிட்டு செய்கிற சிப்ஸு. ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம், குயிக்காக பண்ணிடலாம். எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. ரொம்ப பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு, டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே சுலபமாக செய்யலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு வாங்கியிருந்தேன். அதை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 4 பீஸாக கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டுக்கிறேன். இது 1/2 கிலோ அளவுக்கு நான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு கிழங்கு வச்சு கூட ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு செய்ய பழகிடுச்சுன்னா நீங்கள் கூடுதலாக கூட செஞ்சுக்கலாம். இப்போது கட் பண்ணி அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட்டு போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு ஆஃப் குக்கில் நம்ம இறக்கிடணும். ஆஃப் குக்னால் ஒரு 5 to 7 மினிட்ஸில் ஆஃப் குக்கில் மூடி போடாமல் வேக வைங்க. அப்போ தான் ஆஃப் குக் ஆகும். இப்போ பாருங்கள், எடுத்து தண்ணியிலேருந்து ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கணும். மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வச்சிங்கன்னா ரொம்ப வெந்துடும். ஸோ அதனால தான் ஓப்பன் மெத்தடில் இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடாய் சூடான பிறகு நல்ல பபிள்ஸ் வரணும். ஆயில் வந்து நல்லா சூடாகணும். போட்டு இந்த மாதிரி நல்லா பொரியுது பாருங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேமை கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சால்ட் வாட்டர் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். முன்னாடி ஊற்றக்கூடாது. இது வந்து இந்த பபிள்ஸ்லாம் அடங்கிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம சால்ட் வாட்டர் சேர்க்கணும். சால்ட் வாட்டர் எவ்வளோனா, இப்போ நான் 1/2 கிலோ கிழங்கு எடுத்துக்கேன்னா அதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த கிண்ணத்தில் வச்சு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பேட்ச் நான் பொரிக்கும் போது ஸ்பூனில் எடுத்து அந்த பொரிஞ்சு அந்த பபுள்ஸ் அடங்குகிற ஸ்டேஜில் அதுக்கு மேலே இந்த மாதிரி சுற்றிலையும் அந்த சால்ட் வாட்டர் ஊற்றும் போது சால்ட்டு கரெக்டாக அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். தேவையான சால்ட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு பபுள்ஸ் அடங்கிட்டதுக்கு அப்புறமா தான் ஊற்றணும். ஃபஸ்ட்லேயும் சேர்க்கக்கூடாது, லாஸ்ட்லேயும் சேர்க்கக்கூடாது. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் பொரிஞ்சு எடுத்துகிட்ட எல்லாத்தையும் இப்போ இதுக்கு மேலே மஞ்சள் தூள், கொஞ்சமாக பியூர் சில்லி, காஷ்மீரி சில்லி, சால்ட் இது எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். கையில் அப்படி குலுக்கி விட்டாலுமே ஈவனாக மிக்ஸ் ஆகும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வீட்டிலே ரெடி பண்ணதுங்க. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து போகிற வீடியோஸு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.